இவர் என்ன சொல்லியிருக்காரு? நிரந்தர பொதுச் செயலாளர் நான் தான் பிவிகே. நிரந்தர பொதுச் செயலாளர் சொன்னா ஏற்கனவே அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், நவரச நாயன் கார்த்திக். அவர் நிரந்தர பொதுச் செயலாளர் சொன்னா நீ பொதுச் செயலாளர் ஆகிக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் நிரந்தர பொதுச் செயலாளர் சொன்னா நீ இந்த பாரு பிளாக்குள்ள வந்திருக்க முடியுமா? மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டாரா, மாநில செயலாளர் கூட்டம் போட்டாரா? என்ன அடிப்படையில் நமது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போக வேண்டும்? ஒருவர் மட்டும் நல்லா இருக்கப்பட வேண்டுமா பைசா வாங்கிட்டு? என்னைய நீக்கிறதுக்கு அவர் யாரு? என்னைய நீக்கிருக்காரு. கட்சியுடைய மாநில தலைவர் ஒருவரை நீக்கலாமா? அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? மாநில தலைவருக்கு உண்டா? நீ மாநில பொதுச் செயலாளர் இருக்கும் பொழுது மாநில தலைவராக முத்துராமலிங்க இருந்தாரு, அவரை நீ எவ்வளவு குறை சொல்லியிருப்ப? அந்த மாநில தலைவர் முத்துராமலிங்க உன்னை போன்ற ஆளுகளை அவர் நீக்கினாரா? நீக்கிற முடிஞ்சா? உனக்கு மட்டும் ஒரு சட்டம், வெளியாளுக்கு உண்டு ஒரு சட்டமா? அவர் வைஸ் சேர்மன் ஆக்குங்க, தலைவராக்குங்க. தமிழ் மாநிலத்தில் தமிழ்நாட்டில் அவர் உறுப்பினராக கூட இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. மாநில செயலாளர் மோகன் அவர்கள் உரையாற்றுவார்கள். மிக சுருக்கமாக 2 நிமிடங்களில். அப்போ தான் தேவராஜன் சார் பேசுறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அன்பார்ந்த அகில இந்திய ஃபாரூக் பிளாக் கட்சியினுடைய தமிழ் மாநில சிறப்பு மாநாடு கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் கர்ணன் அவர்களே, மாநில பொருளாளர் ஸ்ரீவைகுண்டம் சுரேஷ் தேவன் அவர்களே, மற்றும் அனைத்து மாநில செயலாளர்களே, இங்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கின்ற அரசியல் சாணக்கியன், அரசியல் ஆசான், தேசிய செயலாளர், தேசிய பொதுச் செயலாளர் அண்ணன் தேவராஜன் அவர்களே, மேற்கு வங்காள செயலாளரும் மேற்கு வங்காளத்துடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தோழர் கோவிந்தராஜ் அவர்களே, என்னோடு வருகை தந்திருக்கின்ற திருமங்கலம் ஒன்றிய செயலாளர் அன்பு தம்பி பிரதீப் அவர்களே, பாண்டி அவர்களே, திருப்பரங்குன்றம் ஒன்றியத்தினுடைய செயலாளர் முத்துராஜ் அவர்களே, சபீன் அவர்களே, அளவு சுந்தர பாண்டியன் அவர்களே, இந்த சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த மண்ணின் மைந்தன் திருப்பூர் மாநகர மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர் அன்பு தம்பி மகேஸ்வரன் அவர்களே, அன்பு தோழர் தேலி காளிமுத்து அவர்களே, அனைத்து மாவட்ட மாநில நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை உறுதியாகிக் கொண்டு, இந்த சிறப்பு மாநாடு ஏன் எதற்கு? முதலில் நமது தோழர்களுக்கு அறிவுரை சொல்வதை காட்டிலும் சென்ட்ரல் கமிட்டிக்கு ஓரிரு அறிவுரையை சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதாவது நம்முடைய கட்சியின் மாநில நிர்வாகிகள் சென்ட்ரல் கமிட்டி அறிவிச்சு முடிஞ்சிருச்சு. கட்சியுடைய அகில இந்திய துணைத் தலைவர் ஒரு ஒன்றிய செயலாளருக்கு என்ன பக்குவம் இல்லையோ அந்த பக்குவம் கூட அவருக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை, மனிதன் தான் சொல்ல முடியும், அப்படிப்பட்ட ஆளை தேசிய துணை சேர்மனா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த கூட்டத்திற்கு மனிதாபிமான அடிப்படையில் தேவராஜன் வந்து இந்த உலகத்தை கடைஞ்ச அரசியல்ல யாரை என்ன செய்யணும் எங்க வைக்கணும் அவருக்கு தெரியும். ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு மனிதாபிமான அடிப்படையில் போய்கிட்டு இருக்காரு. அப்படி போனா அவர் இழிச்சவாயன்னு சொல்றாங்க. இங்க வந்தா ஒரு போன 5ஆம் தேதி கூட்டத்தில் ஒரு லேடி பேசியிருக்கு, இங்க வந்தா காலை ஒட்டுவான் கையை ஒட்டுவான் தேவராஜன். அவனே இவனே இப்படி ஒரு பக்குவமில்லாத ஆளுகளை சுத்தி கையில வச்சுக்கிட்டு இவர் வந்து சொன்ன கர்ணன், தேவராஜன், கதிரவன் இவங்களை வச்சு சென்ட்ரல் கமிட்டி ஒரு அறிவுரை சொல்லி அனுப்பியிருக்கிறது. அது உங்களுக்கு சரியா தெரிஞ்சிருக்குன்னு தெரியாம இருக்கலாம். போன சென்ற பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்க சீட்டு கேளுங்க, இல்லை என்று சொன்னால் அதிமுக போங்க, அங்கேயும் சீட்டு கொடுக்கலன்னு சொன்னா தனிச்சு தமிழகத்தில் சிங்க சின்னத்தில் 5 தொகுதியில போட்டிடுங்க அப்படின்னு சென்ட்ரல் கமிட்டி தேவராஜனே சொல்லி அனுப்பியிருக்காங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு? நிரந்தர பொதுச் செயலாளர் நான் தான் பிவிகே.
நிரந்தர பொதுச்செயலாளர் சொன்னா ஏற்கனவே அவனுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், நவரச நாயன் கார்த்திக். அவர் நிரந்தர பொதுச்செயலாளர் சொன்னா நீ பொதுச்செயலாளர் ஆதரிக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் நிரந்தர பொதுச்செயலாளர் சொன்னா நீ இந்த பாரு பிளாக்குள்ள வந்திருக்க முடியுமா? அவர் என்ன சொல்லியிருக்காரு, டிஎம்கேக்கு நேற்று நேரம் உசிலம்பட்டியில போன சட்டமன்ற தேர்தலில் உதயசூரிய சின்னத்தில் வாங்கி நின்றுட்டு அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்குள்ள 2 வருஷத்துக்குள்ள டிஎம்கேக்கு சீட்டு அழைப்புகள் நாங்கள் வர்றோம் சொல்லவே இல்லை. நேர எடப்பாடியை பார்த்து உங்கள்கிட்ட நாங்கள் கூட்டணி காரணம் ரைட்டு ஒரு தொகுதி தேனி அல்லது ராம்நாடு ஏடிங்க சொல்றாங்க ஃபார்வர்ட் பிளாக்னு சொல்லி அதை காரணம் காட்டி சென்ட்ரல் கமிட்டி 5 பேர் இதுவரை வராத சரித்திர வரலாறு 5 பேர் வந்து பேசினாங்க. அவங்களும் சீட்டு தரதுக்கு ஒப்புதல் பண்ணியிருக்காங்க. இவங்களை டெல்லிக்கு அனுப்பிட்டு சீட்டு வேணாம் எனக்கு போதும். அப்ப நம்ம வந்து இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். மாவட்ட செயலர் கூட்டம் போட்டாரா, மாநில செயலர் கூட்டம் போட்டாரா, என்ன அடிப்படையில் நமது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போக வேண்டும்? ஒருவர் மட்டும் நல்லா இருக்கப்பட வேண்டுமா? பைசா வாங்கிட்டு என்னைய நீக்கிறதுக்கு அவர் யாரு? என்னைய நீக்கிருக்காரு. கட்சியுடைய மாநில தலைவர் ஒருவரை நீக்கலாமா? அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? மாநில தலைவருக்கு உண்டா? நீ மாநில பொதுச்செயலாளர் இருக்கும் பொழுது மாநில தலைவராக முத்துராமலிங்க இருந்தாரு, அவரை நீ எவ்வளவு குறை சொல்லியிருப்ப? அந்த மாநில தலைவர் முத்துராமலிங்க உன்னை போன்ற ஆளுகளை அவர் நீக்கினாரா? நீக்கிற முடிஞ்சா? உனக்கு மட்டும் ஒரு சட்டம், வெளியாளுக்கு வந்து ஒரு சட்டமா? சென்ட்ரல் கமிட்டி கருணனை வந்து பொதுச் செயலாளரும் சுரேஷை வந்து பொருளாளரும் நியமிச்சிருக்கு, கதிரவனை தலைவராக நியமிச்சிருக்கு. அது கூட மாநில செயலாளர் வரிசையை நியமிச்சிருக்காங்க. அந்த மாநில செயலாளர் பிபி இளையரசு, தங்கப்பாண்டி, அசோக் போன்ற ஆளுகளை மாநில செயலாளர் அறிவிச்சிருக்காங்க. அப்ப கர்ணன் சுரேஷ் தேவான அறிவிச்சு செல்லலாம். ஆனா அவங்கள இளையரசு அவங்களை அறிவிச்சது மட்டும் செல்லுமா? லிஸ்ட் ஒரு லிஸ்ட் அந்த டயத்தில் தான் அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் செல்லாது. அவங்க மட்டும் இப்ப மாநில செயலாளர்கள், நாங்க பூரா வெளியில வந்துடுறோம். இந்த மாதிரி உண்மையா போய்க்கிருக்காரு. அண்ணன் தேவராஜன் அவர்களுக்கு இது போன்ற சென்ட்ரல் கமிட்டியில் ஆல் இந்தியா வைஸ் சேர்மனா இருக்காரு. நீங்கள் அவர் வைஸ் சேர்மன் ஆக்குங்க, தலைவராக்குங்க. தமிழ் மாநிலத்தில் தமிழ்நாட்டில் அவர் உறுப்பினராக கூட இருக்கிறதுக்கு தகுதி இல்லை என்பதை இந்த கூட்டம் மூலியமாக அண்ணனுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த கட்சியுடைய வளர்ச்சி ஒவ்வொரு கூட்டத்துக்கும் இப்ப ஏன் அவர் கர்ணன் தொண்டை போச்சு? ஒவ்வொரு கூட்டத்துக்கும் இப்படி நினைச்சு நினைச்சு கட்சியுடைய வளர்ச்சி இன்னும் ஆகாம இருக்கு. கதிரவனை பத்தியோ நம்ம வீட்டு சென்றவர்களை பத்தியோ ஏன் அடிக்கடி அவரை குறை சொல்லிக்க இருக்கணும்? ஏன் அவங்களை பேசிக்க இருக்கணும்? இது காரணம் சென்ட்ரல் கமிட்டி அதுக்கு ஒரு முன் எடுங்க. நெல் பயிர் நடுறோம்னா நெத்த ஒரு களப்பயிர்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. களப்பயிரை நீங்க களையிடுங்க, அப்பதான் நெல் வந்து நல்லா இருக்கும், விவசாயம் நல்லா முன்னேறும். இதை நமது தேவராஜன் அவர்கள் அது அவருக்கு பல சூழ்நிலை எங்களுக்கும் புரிகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் கட்சி வளரப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் 90% தனியாக ஆரம்பிக்கிறது மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. என் மாவட்டத்தில் எனக்கு யார் யார் பிடிக்கல அவனை கூப்பிட்டு பேசுவார். அதே மாதிரி எல்லா மாவட்டத்திலுமே கூப்பிட்டு இங்கே வர சொல்லியிருக்காரு. என்னோட வர்ற வண்டியில் அவர் வண்டியோட சேர்த்து கணக்கு பண்ணி இங்கே நான் வர்றேன் அப்படின்னு ஐஏஎஸ்ல தவறு சொல்லியிருக்காரு. எங்கள் நம்பர்லாம் சேர்த்து சொல்லியிருக்காரு. அப்ப அவர் வக்கீலே இருந்தாலும் கூறுவட்ட காற்று வைக்கிற மாதிரி தெரியுது. அதனால் கட்சியுடைய வளர்ச்சி தமிழகத்தில் நல்லா இருக்குன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நம்ம இருக்கோம், இந்தியா கூட்டணியில் இருக்கோம், நம்ம நன்றாக செயல்படுவோம். இதை நமது தேவராஜன் அவர்கள் இன்னும் 4 வரை இருக்கிறது. மாநில செயலாளர் நாங்கள் எல்லாம் கூடி பேசி இதை நல்ல முடிவெடுக்கப்பட வேண்டும் சொல்லி நாம் அனைவரும் உலகத் தலைவன் வங்கத்து சிங்கம் நேதாஜியாகவும் தேசிய தலைவர் தெய்வீக திருமகன் பசுமன் முத்துராமலை தேவராகவும் நாம் செயல்பட்டு இந்த கட்சியை நாம் எப்படி நமது கல்வி தந்தை முக்கிய தேவர் இருக்கும்போது பசுமன் தேவர் இருக்கும்போது இந்த கட்சியை எப்படி உயர்த்தி பிடிச்சார்களோ அதே போல ஆளுகின்ற திராவிட கட்சிகள் அகில இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் இல்லாமல் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாது என்ற அளவுக்கு நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.